ஹாய், இன்றைக்கி நம்ம செலெக்ஷன் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மோஸ்ட்டாக நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நிறைய எடிட்டிங் பண்ணும்போது எல்லாமே செலெக்ஷன் டூல் தான் யூஸ் ஆகும். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஐசோலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியா ஐசோலேட் பண்ணுறதுனால அதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் மிச்ச ஏரியாவில் வந்து பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லா பிக்சல்ஸும் ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் எல்லா பிக்சல்ஸ்லேயும் டேமேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா பிக்சல்ஸ்லேயும் டேமேஜ் ஆகும். ஸோ பிக்சரே டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ஏதாவது எடிட்டிங் பண்ணிங்கன்னா சரௌண்டிங் ஏரியா கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ செலெக்ஷன் டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் டூல் எல்லாமே இந்த சைடு தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, டூல் பாரில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ண போகிறது ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரெக்டாங்குலராகவோ இல்லை ஸ்கொயராகவோ எது வேணாலும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள், அது ஃப்ரீ மூவிங் ரெக்டாங்குலர் தான். ஓகே, நீங்கள் ரெக்டாங்குலராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்படி செலக்ட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் ஏரியா ஐசோலேட் ஆயிரும். ஐசோலேட் ஆனால் என்ன ஆகும்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியுமே தவிர மிச்சம் எந்த ஏரியாலையும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பிக்சரை நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பாருங்கள். ஓகே, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் நான் வந்து ப்ரஷ் டூலை வந்து டோட்டலாக அந்த பிக்சர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் எங்கேயுமே சேஞ்சஸ் தெரியல. ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, ஸோ இதுக்காக தான் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் டூல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மார்க்யூ டூல் தான் பார்த்துருக்கோம், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை டீசெலக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைக் அந்த செலக்டட் ஏரியா இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் டூல் டீசெலக்ட் ஆயிரும். ஓகே, ஆனால் வந்து நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் அன்டூ பண்ணணுன்னா Ctrl Alt Z ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு மேக் யூசர்ஸ் கமாண்ட் Alt Z யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அன்டூ வந்து நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணிங்களோ அந்த செலெக்ஷன் ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் அன்டூ பண்ணிங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் முன்னாடி பண்ணியிருந்தீங்களோ ஸோ நீங்கள் Ctrl Alt Z ப்ரெஸ் பண்ண அன்டூ ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக அன்டூ பண்ணோடனே செலெக்ஷன் ஏரியாவும் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை விட்டு வெளியே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிரும். இல்லைனா நீங்கள் போயிட்டு செலக்ட் அப்படின்ற மாதிரி மெனு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகும். ஓகே, அப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். இந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சர்க்கிளாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எலிப்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அந்த எலிப்டிக்கல் மார்க்யூ டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த காரோட ரிம்மை மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வெளியே இருக்கும்போது அது ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும். அதே நான் பர்டிகுலர் செலக்டட் ஏரியாவுக்கு உள்ள அந்த கர்சர் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது வந்து மூவ் டூல் ஆயிரும். அதாவது நீங்களே இங்கே பார்க்கலாம். ஓகே, மூவ் டூல் ஆயிரும். இந்த மூவ் டூல் தான் நீங்கள் பர்டிகுலர் அந்த கர்சர் எடுத்துகிட்டு அந்த செலக்டட் ஏரியாவுக்கு எடுத்து வந்தீங்கன்னா அது மூவ் டூல் ஆயிரும். ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மூவ் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் நான் மூவ் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவேன்னா செலக்ட் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணுவேன். ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு 8 சைடு கார்னர்ஸ் வந்துடும். 8 சைடு கார்னர்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் வந்து அதை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நான் இப்படி பண்ண அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இது கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னு தோணுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியா விட்டு வெளியே வாங்க. ஸோ யூ கேன் see a rotate symbol. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி
பர்ஃபெக்ட் சைஸுக்கு நீங்கள் இழுத்து விட்ருங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ண அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, யூ கேன் see இப்போ நான் பர்டிகுலர் அந்த ரிமூவ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரிமூவ்க்கு மட்டும் நான் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பர்டிகுலர் இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் போட்டு அந்த ரிம்மை வந்து வேறு ரிம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் இந்த பர்டிகுலர் ரிம்மில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எலிப்டிக்கல் டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் இன்னும் கேட்கலாம் அடிஷ்னல் செலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 ரிமையும் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற போது நான் 2 செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து மல்டிபிள் ஏரியாஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ கர்சர் பக்கத்துலேயே இன்னொரு ப்ளஸ் இருக்குது. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இன்னொரு அடிஷ்னல் செலெக்ஷன் ஏரியா கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ண ஏரியாவுக்கு மேலேயே திரும்ப செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது ஷேர் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக கூட நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஷேர் ஆகாது. ஓகே, ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா எல்லா செலக்டட் ஏரியாலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, அதாவது ஒரே ஒரு செலக்டட் ஏரியாவில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணிங்களோ எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு செலக்டட் ஏரியாவில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும், இன்னொரு செலக்டட் ஏரியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் லேயர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ நீங்கள் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பர்ஃபெக்ட் சர்க்கிள் கூட எடுத்துக்கலாம். ஐ எம் ஹோல்டிங் மை ஷிஃப்ட் கீ, அப்புறம் ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா, பர்ஃபெக்ட் சர்க்கிள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்ட் சர்க்கிள், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிள் இல்லைனா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் செலெக்ஷன் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாசோ டூல். லாசோ டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது நீங்கள் ஃப்ரீயாக செலக்ட் பண்ணணும், எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். நான் பர்டிகுலர் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணுன்னு கிடையாது, நான் வந்து கிட்டத்தட்ட ரேண்டமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாசோ டூல் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்ரீ ட்ராயிங் மாதிரி, நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ட்ரா பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் எங்கே விட்டாலும் அது ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் மீட் ஆயிரும். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகேவா, ஓகே, நான் இப்போ இங்கே ட்ரா பண்ணுறேன், இப்படி ட்ரா பண்ணுறேன். நான் இப்படியே விட்டால் கூட வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகி ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் லாசோ டூல். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டட் ட்ரா பண்ணி செலக்ட் பண்ணணுன்னா லாசோ டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாலிகான் லாசோ டூல். பாலிகான் லாசோ டூல்னால் என்னென்னா ஃப்ரீ ஹேண்டாக தான் அதையும் செலக்ட் பண்ணணும். ஆனால் அது எப்படி கொடுக்கும்னா லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பாயிண்டில் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆயிரும். அந்த விட்ட பாயிண்ட்லேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த விட்ட பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போ அங்கே ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ விட்ட பாயிண்ட்லேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இடத்துக்கே வந்து எடுத்து வந்து விட்டுருணும், அப்போ தான் அது வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்களே பார்க்கலாம், நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஏரியாவை நீங்கள் வந்து பாலிகான் லாசோ டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக இந்த காரை மட்டும் நான் செலக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கணும், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்கணும், அதாவது புரியறது மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக பண்ணிட்டு அப்புறம் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி இந்த இவ்வளோ டூல்ஸ் போதும். அதாவது 3 டைப் ஆஃப் டூல் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் லாசோ டூல். மேக்னெட்டிக் லாசோ டூல்னால் அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பர்ஃபெக்ட் பிக்சர் இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பிக்சல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் வரும். இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா லைக் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் லெவல் இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வராது. ஸோ
லைக் ஃபோட்டோகிராஃபர்ஸ், மெனி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்னெட்டிக் லேசர் டூல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்னெட்டிக் லேசர் டூல் பற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம செலெக்ஷன் டூல் பார்ட் 1 இன்னையோட முடியுது. பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கோகுல் கிருஷ். தேங்க்யூ.